2024 ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தின் துதி ஸ்தோத்திர ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுஉத்தரவருளி செய்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேங்க. நல்லாண்டவரே, பரமபிதாவே, தம்முடைய மகா பெரிய சத்தத்தினால் மிகப்பெரிய வல்லமையான காரியங்களை செய்கிறவரையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற, எவ்விதத்திலும் பாரபட்சம் மறட்டவராக இருக்கிற உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற வருகின்ற தம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய திருமுகத்தை தரிசிக்கத்தக்கதாக உம்முடைய வல்லமையை தேவரீர் விளங்க பண்ணுவீர் என்பதாலும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மிகுந்த மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள உன்னதமானவர். நாயின் ஒரு விதவை அன்றைக்கு அழுது கொண்டு வந்தபோது பாடையை தொட்டு கர்த்தருடைய மிகப்பெரிய வல்லமையை தேவரீர் விளங்க பண்ணினீர். இந்த இரவின் துவக்க வேளையிலேயும் கண்ணீரோடும் வருத்தத்தோடும் ஆண்டருடைய கரத்திலிருந்து நிவாரணத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரிலும் உம்முடைய இரக்கத்தை தேவரீர் விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 18 வருடமாக கூன் விழுந்து போய் பொல்லாங்கனால் பாதிக்கப்பட்டிருந்த பெண்மணியினுடைய வருத்தத்தை கண்டு முன்னால் அழைத்து தம்முடைய வல்லமை விளங்க பண்ணின உன்னதமான கர்த்தர், சூம்பின கரத்தை உடையவராக ஜபாலயத்தின் ஓரத்திலே அமர்ந்திருந்த பொழுது எழுந்த நடுவே நில் என்று சொல்லி தம்முடைய வல்லமை விளங்க பண்ணின உன்னதமான கர்த்தர், இந்த நாளிலும் தேவரீர் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணுவீர். தமது அற்புத வல்லமையை தம்முடைய பிள்ளைகளும் காண்பதற்கு நீர் இரக்கம் காண்பிப்பீர் என்பதால் உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை தங்கட்டும். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள அன்புநிறைந்த பரமபிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கிற பாடல் தாளின் பாடல்களை நாம் இணைந்து பாடுவோம். முதலாவதாக 3வது பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்கின்ற அழகிய பாடல். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல். நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஆண்டவர் ஜெயம் தருகின்ற உன்னதமான கர்த்தர். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தவர். அவர் சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. கெத்சமனை தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் வியாகுலப்பட்டவராக, மிகுந்த கடினமான சூழலை, அப்பா உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகல நீர் அருள் புரியும் என்று ஜெபித்த வேளையிலே பரலோகத்தின் தூதர்கள் அவரை தேற்றினார்கள். அந்த வேளையிலே அவர் அந்த நிலையிலே பொல்லாங்கனை வெற்றி கொண்டார். அதுதான் இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் பிசாசை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின மிகப்பெரிய வெற்றி. அப்படி ஜெயங்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய ஜெயத்தை, அவர் சிலுவையிலே மரணத்தின் மூலமாக உயிர்த்தெழுதலின் மூலமாக உண்டு பண்ணின ஜெயத்தை நாமும் அனுபவிக்க முடியும். கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை இணைந்து பாடுவோம். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால்
நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட ஜெயம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என்ன சத்தமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு கூட ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. தொடர்ந்து இரண்டாவது பாடலை பாடுவோம். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் வந்த போதும்
மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் என்னை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவை, கர்த்தர் நல்லவர், தம்மை உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் நல்லவர். யார் முழு இருதயத்தோடு ஆண்டவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே ஆண்டவரை கண்டடைவார்கள். முழு இருதயத்தோடும் நீங்கள் என்னை தேடுகையில் என்னை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள், என்னை நீங்கள் கண்டடைவீர்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார். அப்படி முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரை தேடும் பொழுது அவரை கண்டுபிடிக்க முடியும். உண்மையாக ஆண்டவரை தேடும் பொழுதும் நமக்கு ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியும், ஆண்டவரை கண்டடைய முடியும், அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும், அவர் அருளுகின்ற ஜீவனையும் அவர் அருளுகின்ற அற்புதங்களையும் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே பல முறை நாம் அனுபவித்திருக்கிறோம், நிச்சயமாகவே இன்னும் அனுபவிப்போம். அதை உறக்க சொல்லுகின்ற ஒரு அழகிய பாடல், ஆண்டவர் அற்புதர். என்னென்ன துன்பம் வந்தாலும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வருத்தங்கள் தான் மேலோங்கி நின்றாலும் அந்த வேளைகளிலே எல்லாம் நான் உன்னோடு இருக்கிறவர், நான் அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரியமாக நவைகளை தந்து வழிநடத்துகிற கர்த்தர் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிற உன்னதமானவர். அந்த ஆண்டவரை நாம் எல்லோரும் உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி மகிமைப்படுத்துவோம். இரண்டாவது பாடல். எல்லோரும் காரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கூட அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள்.
அற்புதர் 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 இயேசு அற்புதர். அறிக்கை செய்வோம். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் எல்லோரும் நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் அற்புதர். ஒரு விசை கூட. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அரங்கன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அரங்கன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் அற்புதர். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிற கர்த்தர். அவர் அற்புதராக இருக்கிறார். அறிக்கை செய்வோம். ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாக. உம்மை உயர்த்துகிறோம். அண்டினோர் வாழ்வை அண்டினோர் வாழ்வை இன்பமாக மாற்றுகிறவரான கர்த்தர். என்னென்ன துன்பம் என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாடல் வரியிலே உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. பல நேரங்களிலே பல சவாலான சூழ்நிலைகள் வரும்பொழுது, பல வருத்தங்கள் வரும்பொழுது, அந்த வருத்தங்கள் தான் கண்ணுக்கு முன்பதாக பெரிதாக காணப்படும். அதாவது மேகங்கள் சூரியனை மறைப்பது போல, மேகத்தினுடைய ஒரு நீளமும் அகலமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் இருக்கும். அந்த கொஞ்ச மேகம் வந்து சூரியனை மறைத்து விடுகிறது. முற்றிலும் இருள் போல சூழல்கள் எல்லாம் மாறிவிடுகின்றது. அந்த நேரத்திலே மக்கள், ஐயோ இப்படி வாழ்க்கை ஆகிவிட்டதே, யார் எனக்கு உதவி செய்வது என்று கலங்கி நிற்பது உண்டு. சிறு மேகம் ஒரு பெரிய சூரியனை மறைப்பது போல அந்த மேகத்தினுடைய அந்த ஒன்றுமில்லாத நிலையை மக்கள் மறந்து போய், அந்த சூரியனுடைய மிகப்பெரிய மாண்பை மறந்து போய் இருப்பது போல, கதிகலங்குவது போல, இந்த சிறு துன்பங்களை
காட்டிலும் என்னுடைய ஆண்டவர் பெரியவர். துன்பங்களை பார்த்து நீ ஒன்றுமில்லை, என்னுடைய கர்த்தர் தான் பெரியவர் என்று சொல்ல வேண்டும் என்று பக்தர்கள் சொல்லுவார்கள் தங்கள் அனுபவத்தின் வெளிச்சத்திலிருந்து. என்னதான் சவால்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நீ ஒன்றுமில்லை. பிரச்சனை எப்படி இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் பெரியவர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர். அப்படி எனக்கு ஒத்தாசை அனுப்புகின்ற வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரை நான் நோக்கி பார்ப்பேன், அவரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிற வண்ணமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது, சில வேளை இப்பொழுதும் சில பிரச்சனைகள் வருத்தங்கள் கண்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது சூரியனை மறைக்கின்ற ஒரு சிறு மேகத்துக்கு தான் துல்லியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக அந்த பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், நான் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு முன்பதாக, வானத்தையும் பூமியையும் உருவாக்கின சிருஷ்டிகருக்கு முன்பதாக நீ ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய கரத்திலே நான் இருக்கிறேன். இந்த துன்பத்துக்கு, இந்த தீமைக்கு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், ஆண்டவருடைய வலது கரத்திலே, அவரின் கண்ணின் கருவிழியை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பட்சத்திலே உண்மையாய் அறிக்கை செய்கிறவருடைய வாழ்விலே ஆண்டவருடைய வல்லமையை நமக்கு அனுபவிக்க முடியும். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக இந்த முதல் அடியை நாம் ஒரு விசை கூட இணைந்து பாடலாம். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருக்கு முன்பதாக எந்த பிரச்சனையும் ஒன்றுமில்லை, ஆண்டவர் தான் எல்லாவற்றிலும் மேலானவர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். சத்தமா பாடுங்க. என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அன்பானவர்களை, தொடர்ந்து நாம் 1வது பாடலை பாடுவோம். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். எருசலேமே உனை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும், மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக்கொள்ளும். அழகாக சங்கீதக்காரன் பாடுகிறார். எருசலேமே உனை நான் மறந்தால், எனக்கு வாழ்வு தந்த, எனக்கு ஜீவனை தந்த, என்னை இப்படி உயர்வான இடத்திலே வைத்திருக்கிற தாவீதரசன் பாடுகிற பாடல் வார்த்தைகள் இவை. எருசலேமே, வாழ்வு தந்த உன்னை நான் மறப்பேனையாகில் எனது வலக்கரம் செயலிழந்து போகும். உம்மை மகிமைப்படுத்தாத பட்சத்திலே என்னுடைய நாவு மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும். அந்த அளவிற்கு இரவும் பகலும் என்னை காக்கிற உன்னதமான ஆண்டவர். தாவீது அரசன் கோலியாத்தை அவர் இளைஞனாக வாலிபனாக இருக்கும் பொழுது மேற்கொண்டு விடுகிறார். அந்த காலகட்டத்திலே தான் அவர் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவராக உருவெடுத்து வரும் பொழுது, அதே கோலியாத்தினுடைய நாட்டிலே அபிமெலேக்கு என்கின்ற அவர்களுடைய அந்த நாட்டு மன்னனுடைய கரத்திலே சென்று சிக்கி விடுகிறார். அங்கு ஒரே வெட்டாக கொன்று போடுகின்ற ஒரு சூழல் உருவாகிற வேளையிலே ஒரு பைத்தியக்காரனை போல அவ்விடத்திலே அவர் நடித்து அவ்விடத்திலிருந்து அவர் தப்பி வெளியே வந்து விடுகின்றார். இப்படி பல இடங்களிலே ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவர் புது ஜீவனை பெற்று அவர் வாழ்ந்து கொண்டே அவர் முதிர் வயது வரையிலேயும் இந்த உலகத்திலே அநேக யுத்தங்களை எல்லாம் மேற்கொண்டு முதிர் வயதிலே முதுமை பருவத்திலே மரித்து போனவர். இப்படிப்பட்ட அனுபவங்களை வாழ்க்கையில் நிறைவாக பெற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள், எருசலேமே உனை மறந்தால் என் வலக்கரம் செயலிழக்கும். அந்த அளவுக்கு உமது வலது கரத்தினால் என்னுடைய
வாழ்வை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்மை மகிமைப்படுத்தாத பட்சத்தில் என்னுடைய நாவு மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும். அந்த அளவுக்கு உன்னதமானவர் உம்முடைய கிருபைகளால் என் வாயை திருப்தியாக்கினீர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அன்பானவர்களே, பல நேரங்களிலே வாழ்க்கையிலே அநேகர் சோர்ந்து போகும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதெல்லாம் இயேசு என்கின்ற நாமம்தான் இரவும் பகலும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அதை உணர்த்துகின்ற அழகிய பாடல் நாம் இணைந்து பாடுவோம். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். பகல் நேர பாடல் நீரே, சென்று பண்ணலாமா? இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எருசலேமே, உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். எருசலேமே, உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக்கொள்ளும். என் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை வரவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். உள்ளத்தில் பாடுவோமா? பகல் நேரம் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். கவலைகள் பெருகி கலக்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். கால் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினீர் கிருபையினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினீர் கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவே. என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவே.
பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேன். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளரே உமை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். அன்பானவர்களே, பெங்களூருவிலே உயர்கல்வி பயின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரர் ஒருவரை சந்தித்தேன். அவருடைய ஒரு பண்பு நலன் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், எங்கே ஒரு கூட்டமாக மக்கள் நிற்பதை கண்டாலும் அதற்கு அருகாமையிலே சென்று மிக சத்தமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவர், அவர் ஜீவனை தருகிறவர், அவர் வாழ்வு தருகிறவர், நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டால் அவரை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் அங்கீகரிப்பீர்களேயாகில் உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லுவார். உரத்த குரலிலே கரங்களை குவித்து வாய்க்கு அருகாமையை வைத்துக்கொண்டு சத்தமாக சொல்லி அவ்விடத்தை விட்டு நகர்வார். அவர் ஒரு பேருந்திலே பயணித்தாலும் அதை செய்வார், ஒரு ரயிலிலே பயணித்தாலும் அதை செய்வார். பேருந்து நிலையம், ரயில் நிலையம், எங்க மக்கள் கூட்டமாக நின்றாலும் இதை சொல்லித்தான் அவர் செல்வார். அவர் குறிப்பிட்ட வேலையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு நாள் அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இதற்குரிய காரணத்தை என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டார். ஒரு குறிப்பிட்ட வியாதியினால் அவருடைய குடும்பத்திலே தொடர்ந்து மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அவருடைய ஒரு பெரியப்பா மரித்து போனார். அவருடைய தகப்பனாருடைய தந்தையார் சில மாதங்களுக்குள்ளதாக மரித்து போனார். ஓரிரு வருடங்களுக்குள்ளதாக தகப்பனார் மரித்து போனார். இவர் இள வயதாக இருக்கும் பொழுதே தாய் மரித்து போகிறார். 2 சகோதரிகள் உண்டு, அவர்களும் மரித்து போய் விடுகிறார்கள். கடைசியில இவர் மட்டும்தான் வீட்டிலே மிஞ்சி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு பின்னணியை சார்ந்தவர் அவர். இப்பொழுது மரண பயம் இவரை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. குடும்பத்திலே தன் தகப்பன் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் மரித்து போய் ஆயிற்று. ஆண் என்று சொல்லி இனி நான் மட்டும்தான் உண்டு. கடைசியிலே இந்த மரணம் விழுங்கி போடுவதற்கு நான் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறேன். எப்பொழுது மரணம் நிகழுமோ என்கின்ற கவலை ஒரு பக்கத்தில் என்னை வாட்டி கொண்டிருக்க, அப்படியே நான் படுத்த படுக்கையாகிவிட்டேன். ஒரு குறிப்பிட்ட தெருவிலே சிறு ஒரு குடிசையிலே நான் வாழ்ந்து வந்தேன். அப்படி இருக்க 2 சகோதரிகள் ஒவ்வொரு இல்லமாக சந்தித்து
அவர்கள் ஜெபித்துக் கொண்டே வந்தார்கள். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க என்னுடைய சிறு குடிசைக்குள்ளும் நுழைந்து என்னுடைய மிகுந்த வருத்தத்தை கண்டு என்னவென்று கேட்டார்கள். ஏற்கனவே என்னை பார்த்தவர்கள் அவர்கள். நான் மிகவும் மெலிந்து போனவனாய் வாடி போனவனாய் இருந்தபடியினால் ஏன் என்ன ஆயிற்று, என்ன நோய் உங்களை தாக்கிற்று என்று கேட்க என் காரணத்தை நான் சொன்னேன். இப்படி தொடர் மரணங்கள் நிகழ்ந்தாயிற்று. எத்தனையோ நிவாரணங்களை நாங்கள் தேடினோம், பல ஹோமங்களை நாங்கள் செய்தோம், பல யாகங்களை நாங்கள் செய்தோம், எந்த பயனும் இல்லை. ஒவ்வொருவரும் மரித்து போனார்கள். கடைசியிலே நான் மட்டும் மிஞ்சி இருக்கிறேன். மரணம் என்னை விழுங்கி விடுவதற்கு நான் மட்டும் தான் மிஞ்சி இருக்கிறேன். எப்பொழுது மரணம் நிகழும் என்று எனக்கு தெரியாது. அந்த பயத்திலே நான் உணவும் சரிவர உட்கொள்ளாமல் படுத்திருக்கேன். கேட்பதற்கும் யாரும் இல்லை என்று சொல்ல அந்த சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லுகின்றார்கள். வாழ்விழந்து நின்ற அநேகருக்கு வாழ்வினை கொடுத்த, ஏன் மரித்து போனவர்களை கூட உயிரோடு எழுப்பின உண்மை நிகழ்வை அவருக்கு சொல்லி கல்வி அறிவு மிக்க அவருக்கு வேதாகமத்தையும் தந்து மிகுந்த சமாதானத்தோடு கண்ணீரோடு முழந்தாளில் நின்று அவருக்காக ஜெபித்து அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார்கள். ஏதோ ஒரு இனம் புரியாத மாற்றத்தையும் அமைதியையும் தன்னில் உணர்ந்த அந்த வாலிபன், அவர் வாலிபராக இருக்கும் பொழுது தொடர்ந்து அந்த வேதாகமத்தை வாசிக்க துவங்குகிறார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசிக்க வாசிக்க அவருக்குள் நம்பிக்கை பிறக்கின்றது. மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற உன்னதமான கர்த்தர். ஏதோ ஒரு சாபம் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒன்று நிமித்தமாக அவர்கள் மரித்திருக்கலாம், ஏதோ சூழல் நிமித்தமாக அவர்கள் மரித்திருக்கலாம். அந்த மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்விலே நான் இடம் தந்தால் மரணம் என்னை மேற்கொள்ளாது என்கின்ற ஒரு மாபெரும் நம்பிக்கை நிலை பெருகினது. எழுந்து நடக்க ஆரம்பித்தேன், உணவு உட்கொள்ள ஆரம்பித்தேன். வேலைகளை சேர வேண்டும் என்று சொல்லி நுழைவுத் தேர்விலே நான் சென்றேன். எனக்கு வேலை கிடைத்தது. படிப்படியாக மரண பயம் என்னை விட்டு மாறிற்று. அதற்கு ஒரே ஒரு காரணம், மரணத்தை ஜெயித்தவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் இடம் தந்ததுதான். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில இவ்விதத்திலே அற்புதம் செய்த உன்னதமான ஆண்டவர், இன்றைக்கு மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இரவும் பகலும் அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். நான் ஆண்டவரை எனக்கு அந்த சகோதரிகள் அறிமுகப்படுத்தின நாட்களிலே எல்லாம் இரவும் பகலும் ஒவ்வொரு விசையும் ஒவ்வொரு நொடியும் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய நினைவு. இப்பொழுதும் அவர்தான். ஆகவே என்னை போல யாராவது அந்த கூட்டத்தில் இருந்தால் அவர்கள் ஆண்டவராலே ஜீவனை பெற வேண்டும் என்று தான் மிக ஆத்மார்த்தமாக எந்த பேருந்து நிலையத்திலும் எங்கும் இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதிலே நான் தயங்குவது இல்லை, கூச்சப்படுவது இல்லை. அந்த உண்மையை உறக்கச் சொல்லுகின்றேன். உயிருள்ளவரை நான் சொல்லுவேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, பகலெல்லாம் அவரை நினைத்துக் கொண்டே இருக்கிற அளவிலே, இரவெல்லாம் அவரை உயர்த்துகிற அளவிலே நம்முடைய கிருபை விளங்க பண்ணுகிற உன்னதமான கர்த்தர். ஒரு விசை கூட இந்த பாடலின் அடிகளை நாம் இணைந்து பாடுவோமா? பகல் நேர பாடல் நீரே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில்
நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தாயா என் மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீராயா மணவாளரே உமை மறவே. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினி கிருபையினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினி கிருபையினா. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உமை மறவே. பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உமை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உமை பாடுவே. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நிற்போம். உன்னதமான ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த பரிசுத்த நாளினுடைய இரவு வேளையிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி நேற்றும் இன்றும் என்று மாறாத உன்னதமான ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பகல் நேர பாடலாய் இரவெல்லாம் கனவாய் நம்மோடு இருக்கிற உன்னதமான ஆண்டவர், மகிழ்ச்சியின் மகுடமாக நம்மை வழிநடத்துகிற கர்த்தாதி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தயவு செய்து எல்லோரும் கண்களை மூடி சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இது பொய் அல்ல, உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையும் அல்ல, உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லப்படுகிற வார்த்தையும் அல்ல. அவர் தானே சொல்லி இருக்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அவர் தம்முடைய வார்த்தையிலே மாறாதவர். மனிதர்கள் தம்முடைய வார்த்தையிலே மாறி போவார்கள், சிலவேளை மறந்து போவார்கள். அது மனித இயல்பு. ஆண்டவருடைய இயல்பு அது அல்ல. சொன்னதை செய்கிற உன்னதமான கர்த்தர். ஆகவே தம்முடைய வார்த்தையின்படியாக நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். எல்லோரும் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே மே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே மே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ரட்சிப்பை நாடி வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய விடுதலையை எதிர்பார்க்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நம் மத்தியிலே இருக்கிற, நமக்குள்ளே இருக்கிற, நம்மை வழிநடத்துகிற ஆண்டவரை உயர்த்துவோம். நன்றி பிதாவே, நன்றி ஜீவாதிபதியே. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே என்று வேறொன்றுக்கும் வரா, நானும் ஆடுகளுக்கு ஜீவனுண்டாகும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன உன்னதமான கர்த்தர், பரிபூரண ஜீவனை தரும்படியாய் எங்கள் மத்தியில் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லோரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி முழு இருதயத்தோடு மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை மட்டும், கர்த்தரும் நானும், இயேசு கிறிஸ்துவும் நானும், ஆண்டவரும் நானும், பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நிமிடத்தில், இந்த நேரத்தில் என்னை ஆளுகை செய்கிறார், என்னை ஆட்சி செய்கிறார், என்னை வழிநடத்துகிறார் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய தொடுதலை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறபடினாலே நன்றி சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் விடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே நன்றி அப்பா. தம்முடைய
பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஆதியிலே ஜலத்தின் மீது அசைவாடினவர், இருளும் மாயமுமாக இருந்த, இருளும் கரடும் முரடுமாக இருந்த இடத்தையெல்லாம் செவ்வாய்ப்படுத்தின உன்னதமான அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு நேரத்திலேயும் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே நன்றி சுவாமி. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு எந்த காரியத்தை எப்படி பெரிதானவைகளை நீ கேட்டாலும் பெரிதாக நீ கேட்க வேண்டும், அதை செய்வதற்கு என்னால் முடியும் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாயை விரிவாய் திற, நீ பெரிய காரியங்களை என்னிடமிருந்து எதிர்பார்க்கலாம், அதை செய்வதற்கு வல்லமை உள்ள நபராக நான் இருக்கிறேன். உன் வாயை நீ விரிவாக திற. இது ஆண்டவர் எனக்கு செய்வாரா, ஆண்டவருடைய கரத்திலிருந்து இவ்வித நன்மை எனக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற கேள்வியோ சந்தேகமோ உனக்கு வேண்டாம். எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிதான தேவையாக இருந்தாலும், இந்த உலகத்திலே சில வேளை நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும், உன் வாயை விரிவாய் என்னிடத்திலே நீ திறப்பாயாகில், எவ்வளவு பெரிதான காரியமாக இருந்தாலும் தயக்கமின்றி விசுவாசத்தோடு என்னிடத்திலே நீ கேட்டால் அதை நான் நிறைவேற்றுவேன். ஆகவே இந்த வேளையிலே நம்முடைய வாயை நாம் விரிவாக திறப்போம். ஆண்டவருக்கு முன்பதாக நாம் பெரிய காரியங்களுக்காக அவரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த உலகத்திலே நமக்கு பெரிதாக இருக்கலாம், அந்த பெரிய காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லுகிற முக்கியமான வார்த்தை, ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த வேளையில எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை தேடுவோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்வு உண்டு, நமக்கு ஜீவன் உண்டு. ஆகவே எல்லோரும் ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஜீவாதிபதியும் நாங்கள் உயர்த்துகிறோம், எங்கள் கண்மலையையும் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வானாதி வானங்களும் கொள்ளாத சகல கனத்துக்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் வல்லமைக்கும் ஞானத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் உரியவராக இருக்கிறவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கு மேலான மகத்துவமுள்ள நாமம் கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ சேனைகளும் எப்பொழுதும் துதிக்கின்ற உன்னதமான ஆண்டவராக இருக்கிறவரே, எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் உரியவராக இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், மகிமைப்படுத்துகிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமானவைகளை நடப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவைகளை காண பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நாமம் ஆச்சரியமானது என்று சொல்லி இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய நாமம் ஆச்சரியம், என்னுடைய நாமம் ஆச்சரியம் என்று சொல்லி இருக்கிற உன்னதமானவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வழியாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் சத்தியமாக இருக்கிறவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், எங்கள் ஜீவனாக இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நல்வாழ்வு தருகிறவரே உமக்கு நன்றி சுவாமி. பல நிலைகளிலே பிசாசானவனால் தீமையினாலே ஒடுக்கப்படுகின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஒடுக்கப்பட்டிருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இரவிலே ஆண்டவர் விடுதலையை தருகிறமைக்காக நன்றி சுவாமி. கர்த்தர் விடுவிக்கிற உன்னதமான ஆண்டவர், கர்த்தர் விடுவிக்கிறார். இந்த இரவு நேரத்திலே அவருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. உள்ளம் உடைந்தவர்களுக்கு ஆறுதலை தருகிற உன்னதமான கர்த்தர், உள்ளம் உடைந்தவர்களுக்கு ஆறுதலை தருகிற உன்னதமான கர்த்தர், உடைந்து போன உள்ளத்தோடு நிற்கிற அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் ஆறுதலை தருகின்றார். அதை நீங்கள் இப்பொழுது உணர்கின்றீர்கள். அந்த உன்னதமான ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உள்ளம் உடைந்தவர்களுக்கு ஆறுதலை தருகிறவர், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். யார் உடைந்த உள்ளத்தோடு தம்மண்டை வந்தாலும், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன உன்னதமான கர்த்தர் அந்த இளைப்பாறுதலை இப்பொழுதும் தருகின்றார். ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இளைப்பாறுதலை தருகின்ற, ஆறுதலை தருகின்ற, சமாதானத்தை தருகின்ற உன்னதமான ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சிறைப்பட்டோருக்கு விடுதலை தருகின்றவர், கட்டுண்டவர்களுக்கு புது வாழ்வை தருகிற உன்னதமான கர்த்தர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிறைப்பட்டவர்களாய், கட்டுண்டவர்களாய் இப்பொழுதும் தம்மை நோக்கி பார்க்கிற தமது பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் விடுதலையை கட்டளை இடுகிறமைக்காக நன்றி சுவாமி. நீர் அருளுகின்ற விடுதலையை தம்முடைய பிள்ளைகள் இந்த இரவு நேரத்திலே இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அனுபவிக்கிறபடியினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மகிமை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர். எந்த சூழ்நிலையும் உம்மை விட்டு உம்முடைய அன்பினின்று எங்களை பிரிக்காதபடிக்கு உம்முடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்துகிற உன்னதமான கர்த்தர் நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து. எல்லோரும் கரங்களை என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை எல்லோரும் உற்சாகமாய் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இதுமாம் பெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் நம்மை சிறு வயதிலே குறித்த உன்னதமான ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி பிதாவே, சிறு வயதிலே எங்களை குறித்துக் கொண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை குறித்துக் கொண்டு எங்களை வழிநடத்துகிற உன்னதமான ஆண்டவர் நீர் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றிக் கொள்ளென்றுரைத்தார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எங்களுக்கு ஜீவனை தந்தவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஜீவன் பெற்றிக் கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் நன்றி ஆண்டவரே, ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தின
ஆண்டவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். இதைவிட வேறு என்ன மகிழ்ச்சி உண்டு? அந்த உன்னதமான ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு சொந்தமானவராக இருக்கிறார். நம்முடைய சொந்தக்காரராக இருக்கிறார். நம்முடைய பரமபிதாவாக இருக்கிறார். சிருஷ்டிகர், சர்வ வல்லமையுள்ளவர், அநாதி தெய்வம், ஜோதிகளின் பிதா. இதைவிட மகிழ்ச்சி வேற என்ன உண்டு? அந்த ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, எந்த தீமையை அழித்து போடுகின்ற, எந்த பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகின்ற வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் மேய்க்கும் என்றும் என்றும் ஆயிட நாமம். நம்பினோரை என்றும் கைவிட நாமம். மேய்க்கும் என்றும் என்றும் ஆயிட நாமம். நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், நாமத்தை கொண்டவராய் எங்களை வழிநடத்துகிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி தெய்வமே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்களை வழிநடத்துகிறவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை உயர்த்துவோம். அவர் கண்மலை, அவர் நமக்கு இரட்சிப்பானவர், அவர் நமக்கு ஒத்தாசையாக பர்வதமாக இருக்கிற உன்னதமான ஆண்டவர். அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் நம்மை இன்றும் என்றும் பாதுகாத்து வழிநடத்துகிற உன்னதமான கர்த்தர். தம்மை தேடுகிறவர்களை ஒருபோதும் கைவிடாது, தம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி பிரகாசிப்பிக்கிற தெய்வம். கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லோரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத உன்னதமான கண்மலையானவர். அவருடைய வல்லமையான கரம் நம்மை எப்பொழுதும் அரவணைத்து பாதுகாக்க வல்லது. அந்த அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வல்லமையான புஜத்தினாலும் கரத்தினாலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். அவர் இன்னும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். இன்னும் அவருடைய கிருபை நம்மை தாங்கும். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர். இயேசு என்கின்ற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமம் ஒருபோதும் நம்மை கைவிடாது. அந்த நாமம் ஒருபோதும் நம்மை சோர்ந்து போக பண்ணிவிடாது. அந்த நாமத்திற்கு ஜீவன் உண்டு. அந்த நாமத்திற்கு ஜீவன் தருகின்ற வல்லமை அநேகம் நிறைய உண்டு. அந்த நாமத்தை நாம் இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள நாமம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். தம்முடைய நாமத்தினால் எங்களுக்கு ஜீவனை தருகின்ற, தம்மை தேடுகிறவர்கள் வாழ்ந்திருக்கத்தக்கதாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற ஆண்டவர் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, தம்மை தேடுகிறவர்கள் வாழ்ந்திருக்கத்தக்கதாக ஜீவித்திருக்கத்தக்கதாக தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியினால், தம்முடைய அன்பை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராக நன்மை செய்கிறவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை 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 உமக்கு ஆராதனை
ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆண்டவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால், எங்களோடு இருக்கிறபடியினால், மாறாதவராக எங்களை வழிநடத்துகிறவராக எங்களிலே நீர் இருந்து எங்களை காக்கிறபடினால் உமக்கு நன்றி சுவாமி. இப்பொழுதும் தமது வல்லமையை, தமது ஜீவனை எங்களிலே விளங்க பின்னதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உம்முடைய திரு சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். அமர்வோம். இப்பொழுதும் இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசித்து கேட்போம். கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் யாத்திராகமம் அதிகாரம் 13 வசனங்கள் 17 முதல் 22 முடிய. அதிகாரம் 13 17 முதல் 22 முடிய. பார்வோன் ஜனங்களை போக விட்டபின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடே கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் எத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்பதே. இப்பொழுது சிறப்பு பாடல் ஒன்று பாடப்பட நாம் காணிக்கைகளை படைப்போம். பாடல் தாளிலே 5வது பாடல், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. 5வது பாடல். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக வருகின்ற நேரம் இது. உள்ளாத
நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமை தேவன் ஆவியாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமை தேவன் ஆவியாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த 2024 ஆண்டிலே முதல் மாதத்தினுடைய இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் நன்மையும் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. அன்பானவர்களே, யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17 முதல் 22 முடிய நாம் வாசித்து கேட்டோம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17 முதல் 22 முடிய. இந்த உலகத்தினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு சென்று சேர்ந்த பயணத்துக்கு ஒப்பாக அதை ஒப்புமைப்படுத்துவது உண்டு. எகிப்து தேசத்திலே அடிமைகளாக மிகவும் பாடுகளை அனுபவித்த இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவருடைய மிகப்பெரிய வல்லமையினாலே அங்கிருந்து மோசே மூலமாக மீட்கப்பட்டு அவர்கள் வழிநடத்தப்பட்டு வந்தார்கள். பல சவாலான சூழ்நிலைகளை எல்லாம் சந்தித்து ஒரு கட்டத்திலே அங்கிருந்து புறப்பட்டவர்களில் ஓரிருவரும் புதிய சந்ததியுமாக கானானை வந்து அடைந்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையையும் முழுக்க முழுக்க அதற்கு ஒப்பிட நமக்கு முடியும். இந்த உலகத்திலே பாவம் என்கின்ற அடிமைத்தன வாழ்விலிருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிரித்தெடுத்து அதிலிருந்து விடுவித்து பரலோகமாகிய கானானுக்கு நேராக வழிநடத்துகின்றார். அந்த பாதையிலே அந்த பாதை இடுக்கமாக வழி நெருக்கமாக இருக்கிறபடியினால் அநேக சவால்களை நாம் சந்திப்பது உண்டு. அந்த வருத்தங்களின் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர், ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறவர் என்பதை ஆண்டவர் இந்த இஸ்ரவேலருடைய பயணத்தின் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் வாசித்த இந்த பகுதியினுடைய ஓரிரு வசனங்களை சற்று விளக்கமாக நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 13, 17, 18 அந்த வசனங்களுக்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். 17, 18. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி
பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டார்கள். 17வது வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்லுகின்றது, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இந்த இடத்திலே 17வது வசனத்தினுடைய முதற் பகுதி சொல்லுகின்றது, இவர்கள் யுத்தங்களை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் போக விடாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் என்று. இஸ்ரவேல் மக்களை அவர்கள் மனமடிந்து போகாத வண்ணம் அவர்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஆண்டவர் பெலிஸ்தியரின் தேசம் வழியாக அவர் போக அவர்களை அனுமதிக்கவில்லை, அவர்களை ஆண்டவரே தடை பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தின் வழியாக சுற்றி போக பண்ணினார். சிவந்த சமுத்திரம் என்று நாம் சொல்லும் பொழுது நமக்கு நம்முடைய நினைவுக்கு வருவது எல்லாம் அந்த கடல் மட்டும்தான். அன்றைக்கு சில சதுப்பு நில காடுகளாகி இருந்த சிவந்த சமுத்திரத்தினுடைய அந்த கரை ஓர பகுதிகளையும் சிவந்த சமுத்திரம் என்றே அழைத்தார்கள். அதைத்தான் இந்த பாகம் சொல்லுகிறது. நடந்து செல்லக்கூடிய பகுதி தான். அந்த பிராந்தியம் வழியாகவும் தொடர்ந்து வனாந்தரத்தையும் தாண்டி செல்லுவதற்கு ஆண்டவர் வழி நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே அவர்களுக்கு ஆபத்து நெருங்கி அதிலிருந்து ஆண்டவர் விடுவித்தாலும் தொடர்ந்தும் அவர்கள் வனாந்தரம் வழியாகத்தான் செல்ல வேண்டியிருந்தது. இந்த இடத்திலே ஆண்டவர் ஏன் இவர்களை இப்படி சுற்றி போக பண்ணினார்? ஏன் அவர் தடுத்து சுற்றி போக பண்ணினார்? அதிலே ஆண்டவரிடமிருந்து வெளிப்படுகின்ற நன்மைதான் என்ன? ஓரிரு நன்மைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுவதற்கு அவர் முற்பட்டார் தம்முடைய செயல்களின் மூலமாக. ஒன்று, நீங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து இந்த மட்டும் வந்து கொண்டிருப்பது உங்களுடைய சொந்த பலத்தினாலே அல்ல, நீங்கள் உங்களுடைய சித்தத்தினாலும் அல்ல, உங்களுடைய விருப்பத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆற்றலினால் அல்ல, உங்களுடைய சக்தியினாலே அல்ல, மாறாக என்னுடைய வலக்கரத்தின் என்னுடைய புஜபலத்தினால் என்னுடைய வல்லமையினால் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டீர்கள். நான் தான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். தொடர்ந்தும் நீங்கள் கானானுக்கு சென்று சேர்வது வரையிலேயும் நானே உங்களை வழிநடத்துவேன். என்னுடைய வழிநடத்துதல் உங்களுக்கு தேவை, என்னுடைய வழிநடத்துதல் உங்களோடு இருக்கும் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாகத்தான் நடப்பதற்கும் பயணம் மேற்கொள்வதற்கும் இயலாத பாதையாக பகுதியாக இருந்தாலும் அந்த சிவந்த சமுத்திரம் வழியாக அந்த வனாந்தரத்தின் வழியாக அவர் சுற்றி போக பண்ணினார். ஆண்டவர் வழி நடத்துகிறவர். எந்த கடினமான பாதையாக இருந்தாலும், என்ன வனாந்தரமாக இருந்தாலும், என்ன சதுப்பு நிலமாக இருந்தாலும், பயணம் மேற்கொள்வதற்கு எவ்வளவு சவால் நிறைந்த சூழல்களை கொண்டிருந்தாலும் ஆண்டவர் வழி நடத்துகிற உன்னதமான கர்த்தர். அவருடைய வழிநடத்துதலிலே எப்பொழுதும் நன்மை உண்டு. அவர் வழிநடத்தும் பொழுது அதனுடைய பின்விளைவு எப்பொழுதுமே சிறப்பு மிக்கதாக இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய திருமறையை நாம் திருப்பினால், அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16, 7, 8 அந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 7, 8 மற்றும் 9வது வசனம். அப்போஸ்தலர் 16:7. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்திலிருந்து ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. இந்த 7வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். நாம் பல நேரங்களில் நினைப்பது எல்லாம், நம்முடைய பாதைகளுக்கு எல்லாம் நாம் எந்த பாதையிலே சென்றாலும் அந்த பாதையை செவ்வையாக்கி நம்மை ஆண்டவர் வழிநடத்தி செல்கிறார் என்று நாம் புரிந்திருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய விருப்பம் அதுதான்.
நாம் எந்த பாதையிலே செல்லுவதற்கு விரும்புகிறோமோ, நாம் எந்த பாதையிலே போக ஆசைப்படுகிறோமோ, நாம் எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும், அதை ஆண்டவர் என்னிலே நிறைவேற்ற வேண்டும், அந்த பாதையை அவர் செவ்வையாக்க வேண்டும், அவர் வல்லமையுள்ளவர் தானே என்று நாம் விரும்புகின்ற பாதைகளை செவ்வைப்படுத்துவதற்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது உண்டு. மிக தெளிவாக அப்போஸ்தலர் 16:7 சொல்லுகின்றது, ஆவியானவரோ அவர்களுடைய பாதையை செவ்வைப்படுத்தவில்லை, மாறாக தடை பண்ணினார். காரணம், அவர்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு, ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டு. அவர்கள் மக்கெதோனியாவுக்கு செல்ல வேண்டும், துரோவாவுக்கு வர வேண்டும். அது ஆவியானவருடைய சித்தம். நம்மை ஆளுகை செய்கின்ற ஆண்டவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர், வல்லமை அல்ல, ஒரு ஆற்றலை அல்ல நாம் பின்பற்றுவது. ஏதோ நாம் விரும்புகிற வண்ணமாக ஒரு பவராக, ஒரு வல்லமையாக நம்மிலிருந்து செயல்படுவதற்கு இல்லை, இல்லை. நம்மை உருவாக்கின, நம்மை உண்டாக்கின உன்னதமான ஆண்டவர். அவர் எது சரி எது தவறு என்று அறிவார். நம்மை மீட்டு ரட்சித்து நம்மை வழிநடத்தி வருகிற ஆண்டவர் நம்முடைய பாதை எங்கனம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார். அவருக்கு ஒரு சித்தம் உண்டு, அந்த பாதையிலே அவர் வழிநடத்துவார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சிவந்த சமுத்திரத்தின் வழியாக, வனாந்தர வழியாக அவர்களை சுற்றி போக பண்ணினால் அது ஆண்டவருடைய சித்தம். பித்தினியாவுக்கு போகாமல் ஆண்டவர் பவுலை தடை பண்ணினால், பவுல் அப்போஸ்தலனையும் அந்த குழுவினரையும் தடுத்தால் அது ஆவியானவருடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம். ஆகவே நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, உமக்கு சித்தமில்லாத பாதை இதுவென்று சொன்னால் நீர் தடுத்தருளும். நான் செல்லுகிற பாதை, நான் விரும்புகின்ற இந்த காரியம் உமக்கு சித்தமில்லாததாக இருந்தால் நீர் தடுத்தாட்கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழிநடத்தும். அதுதான் ஒரு அறிவார்ந்த ஜெபம், அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஜெபம், அதுதான் ஒரு அறிவுபூர்வமான ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற ஜெபம். நாம் விரும்புகிறதையெல்லாம் நம்மிலே நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவர் என்கின்றதிலும் அவர் விரும்புகிறது எதுவோ அதன்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதுதான் ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்ற ஒரு ஆவிக்குரிய அறிவு முதிர்ச்சி. எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் எசபேலிடம் அனுப்பினார். எசபேலுக்கும் அவருடைய கணவனாருக்கும் விரோதமாக பேசினால் நல்ல பின்விளைவு அல்ல, மிக கடினமான பின்விளைவு. எசபேல், ஆகாப் அவர்கள் அவ்வளவு தூரம் மிகவும் கடினமானவர்கள், மிகவும் பொல்லாதவர்கள். அவர்களுக்கு விரோதமாக பேச மழையை அவர் தடுத்து நிறுத்துகின்ற தீர்க்க தரிசனம் சொன்னார். மழை, தண்ணீர் இல்லை, எலியாவுக்கும் தண்ணீர் இல்லை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே ஆண்டவர் வழிநடத்தி வந்த குறிப்பிட்ட இடத்திலே தண்ணீர் தீர்ந்து போயிற்று. அவர் உடனடியாகவே மிகவும் நொந்து போனார். ஆனால் ஆண்டவர் அவரை வழிநடத்தினார். சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிப்பேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறவர். அவர் நம்மை அழைத்து வேறு பிரித்தது உண்மை என்று சொன்னால், அவர் நம்மை தீமையினின்று விடுவித்தது உண்மை என்று சொன்னால், அவர் நம்மை வழிநடத்துவதும் உண்மை, அவர் வழிநடத்துவதும் யதார்த்தமானது. ஆகவே ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. என்னை வழிநடத்துகிற உன்னதமானவரே, உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அது சிலவேளை வனாந்திரமான பாதையாக இருக்கலாம், சிலவேளை நாம் செல்ல விரும்பிய பாதை அல்லாததாக இருக்கலாம், நாம் போக எத்தனித்த இடமாக இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் காண்பிக்கின்ற பாதையே செவ்வையானது, அதனால் வருகின்ற பின்விளைவே மிக சிறப்பானது என்கின்ற புரிதலோடு நாம் முற்றிலும் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தோமஸ் குட்டி என்பது அந்த இளைஞனுடைய பெயர். சிறுவயதிலே ஆண்டவரோடு நல்ல நெருக்கமாக வாழ்ந்தார். இப்படி இருக்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே தகப்பனார் மரித்து போகிறார். 13-14 வயதிலேயே கரும்பு தோட்டங்களிலே வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்த இளைஞன். ஏனென்றால் 3 சகோதரிகள் இருந்தார்கள், அவர்களை திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டும். ஆகவே கரும்பு தோட்டங்களிலே வேலைகளுக்கு செல்லுவார். அந்த இள வயதிலேயே வேலைகளுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய தலைக்கட்டிலே சிறு நற்செய்தி நூல் ஒன்றை செருகி கொண்டு செல்லுவார். கரும்பு தோட்டத்திலே வேலை செய்து இடையிலே சற்று இளைப்பாறுவதற்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த யோவான் நற்செய்தி நூலை, திருமறையை வாசிப்பார் அவர். ஆண்டவர் அவரோடு அந்த நேரத்தில் இடைபெட துவங்கினார். அவருக்குள்ளதாக கேள்விகள் பல எழும்பினது உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைதானே நான், என் குழந்தை பருவத்திலிருந்தே ஆண்டவரை பின்பற்றித்தானே வாழ்கின்றேன், ஏன் இப்படிப்பட்ட பாதை வழியாக செல்லுகிறேன் என்று. நாள் செல்ல செல்ல புரிந்தது, நான் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கத்தான்
இப்படிப்பட்ட பாதைகளை நான் சந்திக்கின்றேன். இன்னும் ஆண்டவரோடு கிட்டி சேருவதற்காகத்தான் இந்த சூழல்கள் எல்லாம் என்னுடைய வாழ்விலே வருவதற்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்கின்ற புரிதலோடு ஒரு கட்டத்திலே ஆண்டவருடைய பிள்ளையாக முற்றிலும் தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். கேரளாவிலே ஆரன்முளை என்கின்ற பகுதியை சார்ந்த சாது கொச்சு குஞ்சு உபதேசி என்று அழைக்கப்படுகிறவர். அவர் தன்னுடைய வாழ்வினுடைய என்டர் லைஃப் என்று சொல்லலாம், அவருடைய முழு வாழ்விலும் சவால்களைத்தான் சந்தித்தார். மகன் மரித்து போன பொழுதுதான் துக்கத்திൻ്റെ பானபாத்திரம் என்கின்ற அந்த பாடலை அவர் எழுதினார். வறுமையை சந்தித்தார், நண்பர்கள் அவரை வெறுத்தார்கள். ஆண்டவரோடு இசைந்து வாழ்ந்த தன்னுடைய வாழ்விலே ஏன் இப்படிப்பட்ட சூழல்கள் என்று அவர் கேள்வி கேட்காமல், நான் ஆண்டவருக்கு பிரியமானவனாக வாழ்ந்தால் மட்டும் போதும், அவர் வைத்த பாதை தான் எனக்கு முன்பதாக இருக்கிற பாதை என்கின்ற அந்த புரிதலோடு அதை அனுமதித்து ஏற்றுக்கொண்டவர் வாழ்ந்தார். அன்பானவர்களே, இன்னும் நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நீர் எந்த பாதையிலே வழிநடத்துகிறீரோ அதனுடைய பின்விளைவு சிறப்பானது. ஆகவே அந்த பாதையிலே நான் செல்லுவேன். பித்தினியாவுக்கு செல்லாமல் துரோவாவுக்கு செல்வதற்கு நீர் வழி நடத்தினால், ஆம், மக்கதோனியா என்கின்ற ஒரு இடத்திலே சென்று சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு அவரை குறித்த சித்தம். அதுபோல நம்மை குறித்தும் ஆண்டவருக்கு சித்தம் உண்டு. நம்முடைய சித்தத்தின்படியே அவரை செயல்படுத்த வைப்பது அது அல்ல ஆவிக்குரிய வாழ்வு. அவருடைய சித்தத்தின்படியே நாம் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் ஆவிக்குரிய வாழ்வு. அப்படி நான் வழிநடத்துகிறவர் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாகத்தான் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக, அந்த வனாந்திரத்தின் வழியாக நடக்க செய்தார். கடைசியாக 21, 22 வசனங்களை நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 13, 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அன்பானவர்களே, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்லலாம். இயற்கைக்கு மாறான அல்லது இயல்புக்கு மாறான ஒரு அனுபவத்தை இஸ்ரவேல் மக்கள் பெற்றார்கள். உண்மையிலேயே பெற்றார்கள். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவரை வழிநடத்திற்று. அன்பானவர்களே, அவர்களை வழிநடத்தின அந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் வெறும் மேகமாகவும் வெறும் நெருப்புமயமாகவும் இருக்கவில்லை. அதிலே தேவ மகிமை இருந்தது. அந்த மேகஸ்தம்பத்திலே ஆண்டவருடைய மகிமை நிரம்பி இருந்தது. அந்த அக்னி ஸ்தம்பத்திலே ஆண்டவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமும் நிரம்பி இருந்தது. காரணம், அந்த ஸ்தம்பத்திலிருந்தும் அந்த மேகத்தூணிலிருந்தும் ஆண்டவர் பல நேரங்களிலே மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் பேசினார். என்ன ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது, என்ன அவருடைய மகிமை என்பது? நாம் நெருப்பு மூட்டும் போது அல்லது ஒரு இடத்திலே நெருப்பு ஜுவாலித்து எரியும் பொழுது, அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதற்கும் சில அடிக்கு முன்னதாகவே அதனுடைய நெருப்பினுடைய அந்த வெப்பத்தன்மையை நமக்கு உணர முடியும். நெருப்பு சில அடிக்கு அந்த பக்கத்திலே தான் எரிந்து கொண்டிருக்கும். சில அடி சுற்றளவிலே அந்த நெருப்பினுடைய அனல், அந்த வெப்பமயம் மிக சரியாக அந்த நெருப்புக்கு பக்கத்திலே போக முடியாத அளவிற்கு நெருப்பு போன்றுதான் இருந்து கொண்டிருக்கும். ஆண்டவரை சுற்றி அவரிடமிருந்து வெளிப்படுகின்ற அந்த வல்லமைதான், இந்த நெருப்பு மயம் போல அவரை சுற்றி இருக்கின்ற அந்த அவருடைய வல்லமைதான் அவரது மகிமை, அவரது பிரசன்னம். அந்த அவரது மகிமையும் பிரசன்னமும் மேக ஸ்தம்பத்திலே இருந்தது, அந்த அக்னி ஸ்தம்பத்திலே இருந்தது. பகலிலும் இரவிலும் அவர்களை அது வழிநடத்திற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இவ்விதத்திலே தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய பிரசன்னத்தினாலும் வழிநடத்துகிறவர். மார்க்கு 9வது அதிகாரம் ஒரு உண்மையை சொல்லுகின்றது. அன்றைக்கு பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்களை அழைத்து கொண்டு ஆண்டவர் ஒரு மலையின் மீது சென்றார். மலையிலே சென்று அமர்ந்து அவருடைய முகம் அல்லது அவர் மறுரூபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய மகிமையை ஆண்டவருடைய சீஷர்கள் கண்டார்கள். எலியா அவரோடு பேசுகின்ற சத்தம் அங்கு கேட்டது. எங்கு இருப்போம் என்பதை புரிந்து கொள்ளாத அளவிற்கு இங்கு ஒரு கூடாரத்தை நாம் அமைப்போம், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை அமைப்போம் என்று எல்லாம் புலம்புகிற அளவுக்கு, ஆனந்தத்திலே பேசுகின்ற அளவுக்கு அவருடைய மகிமை மிக சிறப்பாக இருந்தது. ஆண்டவருடைய மகிமை மேலானது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மையும் கர்த்தர் இப்படி தம்முடைய மகிமையினாலும்
தம்முடைய பிரசன்னத்தினாலும் வழிநடத்துகிறவர் என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த மகிமையினாலும் அந்த பிரசன்னத்தினாலும் வழிநடத்தப்படுவதற்கு தகுதியுள்ளவர்கள் நாம் என்பதை மறந்து போகக்கூடாது. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைத்து அவர் வழிநடத்தும் போது மிக துல்லியமாக மனித கண்கள் காண்கிற அளவிலே அந்த மேகத்திலும் நெருப்பிலும் கர்த்தர் தம்முடைய மகிமையும் பிரசன்னத்தையும் விளங்க பண்ணினார். இன்றும் நம்மை மீட்டு ரட்சித்து வழிநடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையும் தம்முடைய பிரசன்னத்தையும் நம்மிலே விளங்க பண்ணி நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நாம் அதை வாஞ்சித்து அதை விரும்பி, ஆண்டவரே, அன்று ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக மேகம் மேலெழும்பாமல் நிற்க ஜனங்கள் தொடர்ந்து பயணிக்காமல் மேகம் மேலெழும்புவதற்கு காத்திருந்தார்கள். ஆண்டவருடைய மகிமை முன் சென்றால் தான் நான் முன் செல்லுவேன், அப்போதுதான் நாங்கள் நடப்போம், அது வரைக்கும் அங்கே நாங்கள் வெயிட் பண்ணி இருப்போம். உம்முடைய மகிமை உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தாத பட்சத்திலே, நீர் காண்பிக்காத அந்த பாதையிலே, உமது வழிநடத்துதல் இல்லாத, உமது மகிமை முன் செல்லாத இடத்திலே நான் செல்ல மாட்டேன், உமது பிரசன்னம் வழிநடத்த முடியாத இடத்திலே நான் போக மாட்டேன் என்கின்ற அந்த அர்ப்பணம் மிக மேலானது. ஆமன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைத்து வேறு பிரித்திருப்பது தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய பிரசன்னத்தினாலும் நம்மை வழிநடத்துவதற்கு. எந்த அளவுக்கு நாம் அதை வாஞ்சித்து நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அவருடைய மகிமையை அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். மிக பிரத்யட்சமாக அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமும் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மிலே வெளிப்படும், நம்மை வழி நடத்தும். ஆம், இப்படி இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வழி நடத்தினார். இந்த இரவு நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் வனாந்தரத்தின் வழியாய் நடக்க பண்ணுகிறார் என்று சொன்னால் அதிலே அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. அவர் பவுல் அப்போஸ்தலரையும் அவருடைய குழுவினரையும் தடுத்தால் மக்கதோனியாவிலே சபை தோற்றுவிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். தடை வருகிறது என்று சொன்னால், விரும்பினது நடக்கவில்லை என்று சொன்னால், அதிலே ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்று புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்ப நம்மை ஒப்புவிக்கும் போது அவருடைய வழிநடத்தலை உணர முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமும் நம்மை வழிநடத்தும். ஆகவே முழு இருதயத்தோடு அதிகாலை பொழுதிலே எழுந்து உபவசித்து, ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்தல் இன்னும் எனக்கு வேண்டும், இன்னும் உம்முடைய மகிமை, இன்னும் உம்முடைய பிரசன்னம் என்னை வழிநடத்த வேண்டும் என்று நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது இஸ்ரவேலை வழிநடத்தின உன்னதமான கர்த்தர் நம்மையும் வழிநடத்துவார், உங்களையும் வழிநடத்துவார். இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லோரும் நாம் எழுந்து சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை நாம் தாழ்த்துவோம். ஓரிரு நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்திலே ஆண்டவர் சுற்றி போக பண்ணினீர், அதிலே உம்முடைய சித்தம் இருந்தது. பவுல் அப்போஸ்தலனை ஆவியானவர் தடுத்தார், துரோவாவுக்கு போக பண்ணினார். மக்கதோனியாவிலே சபை உருவாயிற்று, மிகப்பெரிய சாட்சி மிக்க சபையாக அது உருவாயிற்று. காரணம், உம்முடைய வழிநடத்தலின்படி சென்றபடியினால். மிகப்பெரிய உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பங்களிலும் சபைகளிலும் விளங்க நீரங்களை வழிநடத்தும் அப்பா. உம்முடைய அற்புதங்களை நாங்கள் கண்டு முன் செல்ல தேவரீர் எங்களை வழிநடத்துவீராக. எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்றைக்கு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திற்று. ஆண்டவரே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாத வண்ணம் நீர் எங்களை வழிநடத்தும். போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன உங்களுடைய அன்பின் கரம் எங்களை தாங்கட்டும். எல்லோரும் ஆண்டவரத்தில் ஜெபிப்போம். தயவு செய்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஓரிரு வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். இதற்காகத்தான் இந்த இரவிலே கர்த்தர் உங்களை அழைத்து வந்தார். ஆகவே உங்களுடைய வருகை ஒருபோதும் வெறுமையாக கூடாது. அவர் உங்களை துரோவாவுக்கு போக சொன்னால், இல்லை இப்படித்தான் உங்களுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினால் அது அப்படி இருக்க முற்றிலும் ஒப்புக்கொடுங்கள். மேகஸ்தம்பம் மேலெடும்பாதிருக்க இஸ்ரவேல் மக்களும் பயணத்தை மேற்கொள்ளவில்லை. உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தாத பட்சத்திலே நாங்கள் முன்னெடுத்து எந்த காரியங்களையும் செய்ய மாட்டோம். உமது மகிமை, உமது பிரசன்னம் எங்களோடு இருக்க நாங்கள் உற்சாகமாக அந்த மகிமை காண்பிக்கின்ற பாதையிலே செல்வோம் என்று ஆண்டவருக்கு என்பதாக நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை இந்த இரவு பொழுதிலே நீர் அழைத்து வந்தீர், தடுத்தாட்கொண்டு அழைத்து வந்தீர்.
ஆமாண்டவரே, இவர்கள் மீது உமக்கு சித்தம் உண்டு. இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறீர். சிருஷ்டிகராகிய நீர் காண்கிறீர். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே இவர்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிறீர். இவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகள் மீது உமது கவனம் உண்டு. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமது மகிமையும் உமது பிரசன்னமும் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறது. உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அன்றைக்கு அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களோடு எப்படி பேசினீரோ தம்முடைய பிள்ளைகளோடும் நீர் பேசுகிறவராக இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய சத்தத்தை தம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் காணப்பட கிருபை செய்யும். மனதில் காயத்தோடு வந்தவர்களுக்கு நீர் ஆறுதலை தந்தமைக்காக, உமது சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகளிலே ஊற்றி இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து காத்து வழி நடத்தும். குடும்ப அங்கத்தினர்கள் ஆண்டவரே, இவர்கள் யார் யாருக்காக உம்மை நோக்கி பார்த்தார்களோ அவருடைய வாழ்விலே எல்லாம் உம்முடைய வல்லமையை தேவரீர் விளங்க பண்ணும். திருக்கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஆளுகையும் அனைவருடன் நிறைவாய் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.